நிறைய இன்கம் வரவங்களுக்கு 10 லட்ச ரூபா சேமிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது. அதுவே மிடில் கிளாஸாக பீப்புளாக இருந்து அவங்களோட வருமானத்தில் அவங்க முதல் 10 லட்சத்தை சேமிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் எல்லாருக்குமே. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது கடன் இருந்துச்சு இல்லை இப்போ இருக்குது அப்படின்னா அந்த கடனை நீங்கள் முதல்ல அடைக்கிறதுல தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் சேவிங்ஸ் பக்கம் வரணும். கடன் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் எப்படி 4 லட்ச ரூபா கடனை நீங்கள் 1 இயரில் நீங்கள் அதை அடைக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேமிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இன்கம் வந்த உடனேயே நம்மளோட ஃபஸ்ட்டு செலவு சேமிப்பாக தான் இருக்கணும். சேமிப்பு போக மீதி இருக்கிற பணத்தை தான் நம்ம எக்ஸ்பென்சஸாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ செலவு பண்ணிவிட்டு நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு இன்கம் வந்த உடனேயே நீங்கள் சேவிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்கள். இந்த சேவிங்ஸ் நம்ம 10 லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படின்னா 5 வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 20,000 ரூபா சேமிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் ஈஸியாக இருக்கும். 20,000 ரூபா சேமிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும். இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்புமே என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயந்தான். அதனால் எல்லாருமே இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. டிப்பு நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி தான், உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை யாருக்கிட்டேயும் நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சம்பாத்தியம் 1 லட்சங்கிறத நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. ஏன்னா நம்ம சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாத்தையுமே அடுத்தவங்க கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. யார் எப்படி இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட அடுத்த கட்டத்திற்கான ரகசியத்தை யாரிடமும் பகிராதீங்கள். நம்மளோட சீக்ரெட்டை பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே எதை பற்றியுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அவங்க நல்லவங்கன்னு நினச்சி நம்ம சொல்லுவோம், எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிப்போம் அவங்கள்ட்ட. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சு நான் இந்த மாதிரி மாதம் ஒரு 20,000 ரூபா சேமிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க உடனே பார்த்திங்கனாக்கா உங்களோட வருமானத்தில் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணவே கஷ்டமாக இருக்கும் போது உங்களால் சேமிப்புலாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மனசை மாற்றுற மாதிரி விஷயங்களே, ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் உங்ககிட்ட பேசுவாங்க. நமக்கு அவங்க சொல்கிறது நல்லது போல் தெரியும். ஸோ நம்ம நல்லது போல் தெரிஞ்சு அதை தான் நம்ம மைண்டில் ஏற்றிப்போம். நம்ம சேமிக்கணுங்கிறத போய் அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு நம்ம சேமிக்கிறது பிடிக்காமல் இருக்கலாம். இன்னும் சில பேர் நல்லது நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீ பண்ணு, வேணும்னா உன்னோட இன்கம்மை நீ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் நிறையா பேர் கொடுப்பாங்க. அதனால் எல்லாரும் நான் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல. ஸோ நம்ம சீக்ரெட்ஸை நமக்குள்ளேயே இருக்கட்டும். நமக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் நம்மளுக்குன்னு நம்ம ஒதுக்கி நம்மளே யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கான ஐடியாஸ் நமக்கே தெரியும். இதை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனவுகளை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்மளோட ட்ரீம்ஸ் அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இப்போ 5 வருஷத்துக்கு நம்ம சேர்க்குறோம், அப்படி எதனால் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம பணம் சேர்ப்போம். ஒரு இடம் வாங்குவோம், இல்லை வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளான் இருக்கும், இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஏதோ ஒன்று சம்திங் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே நம்ம மனசில் வந்திருக்கும். ஸோ அந்த டயத்தில் போய் நம்ம யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சு நிற்காமல் 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதை பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரீம்ஸையும் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல தேவையில்லை. அதுவும் நமக்குள்ளேயே சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஸோ இந்த 3 டிப்பையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால் சக்ஸஸை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம இந்த பணத்தெலாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம்.
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு நம்மளால் 20,000 ரூபா சேமிக்க முடியணும். ஒரு மாதத்துக்கு நம்ம 20,000 ரூபா சேமித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா நம்ம சேமிப்போம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் எப்படி மாதம் 20,000 ரூபா சேமித்து 6 பவுன் நகை வாங்கினேன் அப்படின்னு ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஒன்றும் வருமானம்லாம் அதிகமான வருமானம்லாம் அப்போ எனக்கு கிடையாது. எனக்கு என் ஹஸ்பண்ட் அனுப்புகிற பணத்தில் நான் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதனால் 20,000 ரூபா சேமிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது கடன் இல்லாதவங்களுக்கு. ஒரு 40,000 ரூபா சேலரி உங்களுக்கு வருதுன்னா 20,000 ரூபா நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு 20,000 ரூபா உங்களால் தாராளமாக சேமிக்க முடியும். 1 இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2,40,000 ரூபா சேமிப்பீங்க. 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா சேமிப்பீங்க. மாதம் 20,000 ரூபா சேமிச்சிங்கன்னா நம்மளோட இலக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா தான். நம்ம சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20,000 ரூபா சேமிக்கிறதுனால. ஸோ 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதம் நம்மளால் சேமிக்க முடியும், சேமிக்க முடியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் 10 லட்ச ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது என்னென்ன மாதிரி சேவிங்ஸ்லாம் இதில் பண்ணலாம், இந்த பணத்தை எப்படிலாம் பிரித்து போடலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு தான். நான் எப்படி மாதம் பணம் கட்டி நான் நகையெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டி போடுறதுனாலையும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா ஏல சீட்டு. இதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆனால் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் ஆப்ஷனலாக போட்டிருக்கேன். என்னென்னா எல்லா பக்கமும் இந்த ஏல சீட்டுங்கிறது நடத்துகிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சில இடத்துல தெரிஞ்சவங்க நடத்துவாங்க. ஸோ நம்பிக்கையானவங்களாக இருந்தால் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு அந்த நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறையா பேர் இது எப்படி சேர்றதுன்னெலாம் கேட்குறீங்க. அதனால தான் நான் இதை ஆப்ஷனல்னு போட்டிருக்கேன். இதனோட டீட்டெயில் எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவிங்ஸ் இது. உண்டியல் சேமிப்பும் நீங்கள் சேமிக்கலாம். இந்த உண்டியல் சேமிப்பு சேர்க்கணும் நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபா உண்டியல் விற்கிது பார்த்தீங்களா மரத்தில், அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 1 லட்ச ரூபா சேர்க்கறதுக்கான எல்லாமே அதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அது ரீயூசபிள் தான். அதனால் நீங்கள் அதை வாங்கி அதில் 5 வருஷம் சேமிங்க. இப்போ தான் நாங்கள் சேமிக்கவே ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு எந்த சேவிங்ஸ் பற்றியும் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு உண்டியல் சேமிப்பு, உண்டியல் இருந்தாலே வீட்டில் போதும், அதில் கூட உங்களால் சேமிக்க முடியும். மற்ற சேவிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும். ஆனால் உண்டியல் சேமிப்புங்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு சேமிப்பு, நம்ம வீட்டிலே நம்ம சேமிக்கிறது தான். இதில் விருப்பம் இல்லவங்க இதில் சேர்ந்துக்கோங்க. ஏல சீட்டு தெரிஞ்சவங்க ஏல சீட்டில் சேர்ந்துக்கோங்க. இதில் நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா சேமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மாதம் 5,000 ரூபா நீங்கள் எடுத்து நீங்கள் வந்த உடனே ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க, ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் மாதம் அந்த உண்டியலில் நீங்கள் 5,000 ரூபா போட்டுறணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா நீங்கள் அதில் சேமிச்சிருப்பீங்க. ஒரு மாதத்தில் 5,000 ரூபா போடுறதுனால நீங்கள் 60,000 ரூபா சேமிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் 5 வருஷம் நீங்கள் அதில் சேமிக்கும் போது ஒரு வருஷம் உங்களுக்கு சேமிக்க முடியாது. சில பேரால் முடியும், சில பேரால் முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1 லட்ச ரூபா சேமிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா அப்படின்னு அதில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சேமிக்கும் போது 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா நீங்கள் சேமிச்சிருப்பீங்க அந்த உண்டியலில். எப்படி நீங்கள் அதில் பண்ணணுன்னா 1 லட்ச ரூபா சேர்ந்த உடனே நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துடுங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் அதில் அடுத்த அமௌண்ட்டு சேர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த 1 லட்ச ரூபாவை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு எஃப்டியில் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போடலாம். தெரியாத முதலீடு பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சது நம்பிக்கையான பாதுகாப்பான முதலீடில் நீங்கள் அந்த பணத்தை போடலாம். எஃப்டியில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இல்லை கோல்டு காயின் வாங்குறா இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜுவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நம்மளோட ஃப்யூச்சர் பர்பஸுக்கு நம்ம சேல் பண்ணுறதுக்கு அந்த ஐடியாவில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின் தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டி. அது 5 வருஷத்துக்கு, அதாவது லாங் டேர்முக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாமே. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு போட முடியும். பேங்க்காக இருந்தால் நீங்கள் 1 இயர் தான் போட முடியும். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் 5 வருஷம் பேங்க்கில் 1 இயர் போட்டிங்கன்னா அதையே நீங்கள் 5 வருஷத்துக்கு மாற்றிட்டு வரலாம்.
போஸ்ட் ஆஃபீஸ்னால் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ மாதம் மாதம் இதில் நீங்கள் 5000 ரூபா போட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,56,000 உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். இதை விட அதிகமாக தான் வரும். நான் வந்து 3,56,000 ரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ தான் உங்களுக்கு சின்ன பசங்களாம் இருக்குது, உங்கள் லைஃப்பை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. கொஞ்சம் இப்போ பசங்க படிக்கிறாங்க, இப்போ 2 குழந்தைங்க இருக்குது, 2 குழந்தைங்களும் படிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் டஃப்பாக தெரியும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சேவிங்ஸுங்கிறது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பண்ணும்போது சின்ன சின்ன சேவிங்ஸாகவே நீங்கள் கஷ்டப்படாமல் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு லெவலுக்கு நீங்கள் வர முடியும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே யாராக இருந்தாலும் சரி தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு கை தட்டினா சவுண்டு வராது, 2 கையும் தட்டினா தான் சவுண்டு வரும். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு ஃபேமிலினா அந்த ஃபேமிலியில் உட்காந்து நம்ம பேசி 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே பேசி முடிவெடுத்து தான் ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டுங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1/2 கிராம் வாங்குங்க. என்னென்னா 2 சேவிங்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆர்டியில் 5000 ரூபா போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன், உண்டியல் சேவிங்ஸில் 5000 ரூபா போடுங்க நான் சொல்லிட்டேன். நம்மளோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 20,000 வாங்கும்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை மாதம் பார்த்திங்கன்னா 1/2 கிராம் இது வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாமல் பிரித்து நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். 1/2 கிராம் நீங்கள் வாங்குறதுனால 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 கிராம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மாதம் 1/2 கிராம் ஒரு கோல்டு காயினாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எங்கேயும் வெளியில் போய் தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். ஸோ மாதம் ஒரு யாராக இருந்தாலும் சரி தான் ஒரு 100 மில்லிகிராமாவது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய ஆப்பு வந்திருக்கு, தங்கமயில் டிஜி கோல்டு இருக்குது, இது மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அது பற்றியும் வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, நான் வீட்டிலையே இருந்துட்டு நான் வெளியில் எங்கேயுமே போகல, நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் அந்த கோல்டு காயின் வாங்கினேன். எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி 100 மில்லிகிராமாக இருந்தாலும் சரி தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறதுனால அது நாளைக்கு கூடுமே ஒழிய அது குறையவே குறையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோல்டு நம்ம வாங்குறதுனால 30 கிராம் சேர்த்துருப்போம். ஆர்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 3,56,000 ரூபா சேர்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு அதில் ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்துருப்போம். இது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வந்துடும். இது எதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள், ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எதுக்காக நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை நோக்கி நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. நம்மளால் ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா 10 லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து நம்ம பணத்தை நம்மளால் போட முடியும். இல்லை ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2வது கோல்டு சீட்டில் நான் ஃபஸ்ட்டு மெத்தடு சொல்லிட்டேன். இது வந்து 2வது மெத்தடு. இது அந்த எதுவுமே உங்களால் பண்ண முடியல, ஆர்டி கட்ட முடியல, உண்டியல் சேமிப்பு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராம் நகை வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது காயின் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு கிராம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக இதை பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்தோட எண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 கிராம் சேர்த்துருப்பீங்க. இப்போ இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மளால் அதிக அமௌண்ட் கையில் இருந்தால் தான் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்க முடியும். ஆனால் கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா இருந்தால் கூட இன்றைக்கி வந்து நீங்கள் கோல்டு வாங்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு கோல்டு வாங்குறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் 60 கிராம் சேர்த்துருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1 கிராம் வாங்குறதுனால. எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 10 லட்ச ரூபா உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னா இதில் பாதி ஒரு 5 லட்சமாவது நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே நீங்கள் பாதியாக குறைச்சிக்கிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை சேவ் பண்ணிங்கன்னா 5 லட்சமாவது அட்லீஸ்ட் உங்களால் 5 வருஷத்தில் சேவ் பண்ண முடியும். இப்போ 5 வருஷத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் கண்டிப்பாக 20,000 ரூபா போகுமே ஒழிஞ்சு இதை விட கூடுமே ஒழிஞ்சு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20,000 ரூபான்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா 5 வருஷத்தில் நீங்கள் ஈஸியாக சேமிச்சிருப்பீங்க கோல்டு காயின் வாங்குறது மூலிமா. அப்போதைக்கு நீங்கள் போய் சேல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக நீங்கள் இந்த சேவிங்ஸை பண்ணினீங்களோ கண்டிப்பாக அதுக்கு அது யூஸ் ஆகும். நீங்கள் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்க. 1 கிராம் பார்த்திங்கன்னா நான் 17,000 ரூபான்னு போட்டு கட்டுற பாருங்க. 1 கிராம் 17,000 ரூபான்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக 5 வருஷத்தில் 10,20,000 ரூபா உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால உங்களால் 10,20,000 ரூபா 5 வருஷத்தில் உங்கள் கையில் இருக்கும்.
ஸோ எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த சேவிங்ஸாவது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். இது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு கோல்டு சேர்க்கறது மூலியமாக. நான் கோல்டு ஜுவல்லரியாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நான் காயின் வாங்கணும். என்னோடய ஐடியாஸ் எப்படின்னா, இனி என்னோடய ஃப்யூச்சர் பிளானுக்கு கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அதனால் நான் கோல்டு காயின் தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கோல்டு காயினை வாங்கி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் அடைய முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன 3 டிப்ஸு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த 3 டிப்ஸை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லாராலையுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.